கடைசியா இருக்கு. கடைசி காலங்கள் பற்பல பிரச்சனைகள், பலவீனங்கள், வியாதிகள், சமாதான கேடுகள், நன்மைக்கு தீமைகள் என்ற பல காரியங்கள் நாம் சந்திக்கக்கூடிய நிலையில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கடைசி நாட்களில் வார்த்தைகள் நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களில தேவனுடைய வார்த்தைகள் மாறாததா அது என்னைக்குமே நிலைக்கிறதா இருக்கிறதுனால மாறாததும் என்னைக்குமே நிலைத்து நிற்கிற வார்த்தையை என்ன வாழ்க்கை புரியல மார்ச் 9-23 நீ விசுவாசிக்க கூடுமான விசுவாசிக்கிறவனுக்கு எது ஆகும், எது என்ன நம்ம வாழ்க்கையை ஆகும், எது போகணும். நீ வெளியே எங்க போனாலும் பார்த்து பேசுறதுதான் நீ கேட்கணும்னு சொல்லுவாங்க தவிர பேச. ஆனா எனக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் வீணா விதைக்க நான் வரல. எனக்குள்ள விதைக்கக்கூடிய பலனை கர்த்தரை சார்ந்து வியாதியில போயிருந்தவர்களே, வியாதியில ஆராதனை கடந்திருந்தாங்களே, ஆனால் கர்த்தரை வார்த்தை பேசக்கூடிய திருமை லாபத்துக்கு அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லிட்டார், விசுவாசிக்க கூடுமாங்க. விசுவாசிக்கிறவனுக்கு அப்ப தேவனாலே எல்லாம் கூடும் என்று நான் சொன்ன ஆண்டவராலே என் வாழ்க்கையில செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுதான். பெரிய கொத்து இருக்கிறேன். மத்திய 8வது அதிகாரத்தில் நீங்க ஆரம்பத்தை பார்த்தா 1, 2, 3 வருஷங்களை பார்த்தா ஆண்டவர்கிட்ட வர அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே வேத காலம் இன்றைக்கு இருக்கிற காலங்களை போல அந்த நாளிலே இந்த புத்தகங்கள் ஜனங்கள் மத்தியில வாழ தகுதியினார்கள். இவர்கள் வாழ்வதற்காக தனியா ஒரு பகுதியை ஒதுக்கி வைக்கிறார். இவருக்கு ஆதாரம் கொடுக்கிற தன் குடும்பத்தை அது கூட யாரும் பார்க்க முடியாது.
ஒரு இடத்துல இருக்கிற இது வந்துடும், யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவன் நிழல் பட்டா கொடுத்து ஒருவேளை திடீர்னு யாராவது அவனை பார்த்துட்டாங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல அவன் வரணும்னு நினைச்சா கூட தன் தலைமை முக்காடு போட்டு தீட்டு கட்சியே தான் வரணும்னு தவிர இந்த காலத்துல இருக்கிறபடி இந்த நாட்கள் வர இவன் என்ன எண்ணத்தோடு கூட இயேசு இடத்துல வந்தா கொஞ்சம் நம் குடும்பமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, நம் சமுதாயம் தன்னை புறக்கணித்து வைக்கிறது, நாம் குறைவுள்ள நிலையில ஒரு வியாதினால சிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இந்த ஒரு சூழ்நிலைகளில அவன் இயேசுவை செய்து அவனுக்கு என்ன இருந்திருக்கான்? இதுதான் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற நீதி, இதுதான் என் விதி என்று நடத்தி அவன் அப்படியே ஓரம் தட்டப்பட்டவனாக அவன் வாழ்ந்து வந்திருந்தான். அவன் வாழ்க்கை அப்படியே முடிவு. அவனுக்குள் ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம் இருந்தது? அவரால் என்ன குணமாக்க முடியும்? அவரால் என்ன கேட்கலாம், வந்துட்டான். யார் என்ன சொல்றாங்க, யார் என்ன பேசுறாங்க, அதான் வாழ்க்கையில் என்ன பண்ணல. ஏன்னா அவன் காரியம் அவன் சூழ்நிலை மன மோசமா இருக்கு. இவ்வளவு மோசமான சூழ்நிலையில இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விசுவாசம் என்பது காணப்பட்டது. கொஞ்சம் உடம்பு சரியில்லைனாலும் கூட நம்ம ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்துக்கு குறைபடும். வாழ்க்கை என்பது போராட்டம் இருக்கு, சஞ்சலம் மிகுந்ததாக இருக்கு. ஆண்டவரே சொன்னாரு, உபத்திரம் உங்க உலகத்துல இருக்கு. இந்த உபத்திரவத்தின் ஊடாகத்தான் பற்பல விதமான வேதனைகள் ஊடாகத்தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்துவோம். ஆனால் அது ஒரு காரியம் இருக்கு, என்னன்னா ஆண்டவர் நம்மளுடைய விசுவாசம். 1000 பேர் என் கூட இருந்தாலும் 1000 பேர் விலகி போகலாம், மாறி போகலாம். ஆனால் விலகாதவரும் மாறாதவரும் என்றைக்கும் என்னோட கூட இருக்குது என்று வாக்கு கொடுத்த மேல வைத்த அந்த விசுவாசம் தான் 1000 பிரச்சனைகளை நான் கடந்து வருவதற்கு எனக்கு குடும்பம் உன்னை கைவிட்டிருக்கும், இவன் வாழ்ந்து வளர்ந்த சமுதாயம் உன்னை கைவிட்டுச்சு. அன்னைக்கு இருந்த நியாயபரமான சட்டம் சொல்றது இவன் புறம்பா இருக்க வேண்டியவன், இவனை யாரும் என்ன பண்ணக்கூடாது, சேர்க்க கூடாது. ஆனால் அத்தனை காரியமும் தெரிந்த அந்த குஷ்டரோகி ஞானத்துல வராங்க. நமக்கு இது போல ஒரு சூழ்நிலை இருக்கும் மன்னர், தேவனை தேடி வருவிய. அதான் வேதம் சொன்னது சங்கீதம் 34:10. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இவன் நன்மைகள் குறைந்து போனவனாக வாழ்ந்தவன், தன் வாழ்க்கையில நன்மைகளை காணாதபடிக்கு வாழ்ந்தவன். ஆனால் இவனுக்கு ஒரு விசுவாசம். யாரை சந்திக்க போனான்?
இந்த விசுவாசம் அவன் வாழ்க்கையில பரிபூரணமான ஆரோக்கியம் அவன் சொல்லலாம் இல்லையா, ஆண்டவரே என்னை சுகமாக்க கூடுமான ரொம்ப என்ன பண்ணுச்சு. விசுவாசத்தை கர்த்தர் கவனம் பண்ண. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பலவீனங்கள் இருக்கிறார், பற்பல நிலையான வியாதிகளினாலே வேதனைப்படலாம், பொருளாதார ரீதியில குறைவுகள் காணப்படலாம், மற்ற பல ஜனங்களை விட நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு உனக்கு இயேசுவை காணக்கூடிய விசுவாசம் இருக்குமா? இந்த நிலைகளை மாற்ற அவரால் முடியும் என்ற விசுவாசம் உனக்குள்ளே ஐயாவுடைய தேவனாக எல்லாம் அவரை விசுவாசிக்க அதிகாரத்துல நூற்றுக்கு அடிப்படை எடுத்து என்ன பண்ண. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நூற்றுக்கு அதிபதி வச்சு நமக்கு தெரியும். அந்த மத்திய 8:5 நீங்க வாசிச்சீங்க. பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே சிறுபாகமாய் கிடந்து பெரிய வேதனைப்படுகிறார் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க பாத்திரம் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை ஏற்று நிற்கிறது. இவன் அந்நியன், தேவனுடைய ஜனம் அல்ல. நூற்றுக்கு அதிபதி ரோமர்கள் நாங்கள். ஆனா இயேசுவை நேசித்தோம், இயேசுவை நேசித்தோம். இப்போ இவனுக்கு ரொம்ப பெரியமா இருந்த ஒரு வேலைக்காரன் ஆக்கி ரொம்ப வேதனையோடு வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தை நம்ம கண்டு எப்படியாவது நாம் குணமாகணும் என்று நினைச்சி இயேசுவை செய்வார். ஒரு நூற்றுக்கு அதிபதி அந்த நாட்கள்ல ரொம்ப தெரியாது. 100 வேலையாட்கள், அதாவது சொல்லுது அத்தனை பேருக்கு போனா ஒருத்தன் போவான், வானா ஒருத்தன் வருவான், சொன்னதெல்லாம் சேர்த்து காட்சிகள் இருக்கு. அன்னைக்கு சமுதாயத்துல ஒரு பெரிய உயர்ந்த ஒரு நிலையில காணப்பட்டவன், அதிகாரம் கையில இருக்கு, ஆடக்கூடியவனுடைய தரிசனம் அவனுக்கு இருக்கு. ஆனா அப்படியாப்பட்ட நிலையில இருந்த ஒருத்தன் தான் வேலைக்காரனுக்காக இயேசுவை நோக்கி போறான். அவன் சொன்னான், கொடிய வேதனை பண்றான், நீங்க வந்து அவனை குணமாக்கணும்னு கேட்க. கேட்கும் பதில் நான் வந்து அவர் என்ன பண்றேன், நீங்க என் வீட்டுக்கு வருகிறதுக்கு நான் பார்க்கிறேன். நீ வரக்கூடிய அளவுக்கு என்ன ஒரு பெரியார நான் நினைச்சுக்கல, எனக்கு தெரிஞ்சு என்ன ஒண்ணும் கிடையாது. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் இயேசுவே வரல. நமக்கெல்லாம் என்ன பிடிக்கும், என்னதான் ஜெபம் பண்ணலாம், மேல ஊழியக்காரன் வந்து ஏதாவது சொன்னாதான் தலைமையில கை வச்சாதான் நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு திருப்தி.
இல்லையா? இங்க பாருங்க, இந்த 100க்கு அதிபதி சொல்றா, என் வீட்டுக்கு வரத்துக்கு நான் தகுதியான அது ஒன்றும் பெரியாத நான் என்ன நினைச்சுக்கல. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, வேலை கேட்ட. அப்ப அந்த வார்த்தையின் வல்லமை ஒரு ஜாதியா இருந்த இந்த 100க்கு அதிபதிக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையின் வல்லமை யாருக்கு தெரியல? நமக்கு தெரியல. எவ்வளோ வார்த்தைகள் தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டே இருக்கிறார். ஏன்னா அது வார்த்தையா? இந்த வார்த்தை நமக்கு முன்னாடி இருக்கு. இதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா, இதை நம்ம புறக்கணிக்கிறோம்? எனக்கு ஆத்ம நடத்துல தேவன் கொடுத்த வாக்கு, நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் உனக்கு முன்பாக ஒருவனை எதிர்த்து இருப்பதில்லை. நமக்கையோடு இருக்கிறது போல குடும்பம் கைவிடுவது இல்லை என்று ஆரம்பத்தில் ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் பல நிலைகளில பல பலவீனங்களில வியாதிகளில இந்த வார்த்தையை நான் சில பிரச்சனைகள் வருது, நெருக்கங்கள் வருது, சூழ்நிலைகள் வருது. இதெல்லாம் நம்மள அப்படியே வேறு நம்ம சொந்தங்களை விட்டு விளக்குது, நம்மளோட நெருங்கினவங்களை விட்டு வருகிறது. கடைசியா பார்த்தீங்கன்னா ஆண்டவரையே அதை நம்மளை விட்டு விலக்கி வைக்கும். ஆனா ஆண்டவர் மலைகள் விலகி போகிறது, பர்வதங்கள் நிலப்பெயர்ந்து போகிறது, எதிர்ப்பு விட்டு வேக. நான் உங்களோட கூட பண்ணின உடன்படிக்கை அந்த சமாதானம் உங்களை விட்டு விலக்காது. அப்ப தேவன் சொன்னார், என் கிருபை விலகாது, நான் விலக மாட்டேன் உன்னை விட்டு, நான் உன்னை கைவிட மாட்டேன் சொல்லும் போது எனக்கு என்ன தோணுது? சொல்றோம், இந்த நாட்டில் பேசலாம், வசனம் கேட்க நல்லாதான் இருக்கு, பின்னையே உனக்கு இவ்வளவு பிரச்சனை. சில பேர் சொல்லுவாங்க, அப்பதான் எவ்வளவு ஜெபம் பண்றீங்க, டெஸ்டிங் போறீங்க, எவ்வளவு அற்புதங்களை பார்த்தீங்க, பின்னையே உனக்கு ஒரு அற்புதம் நடக்குது. ஒன்ன புரிஞ்சுக்கணும், வரங்கிற நடப்பிக்கிறது பரிசுத்தாவியா, எதை எப்போ எங்க எப்படி செய்யணுன்றத. ஆனா நமக்கு விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் சொன்னாலும் அது பொண்ணை விட விளைவு பெற்றதா இருக்கிறதுனால நமக்கு ஒரு சோதனை எப்பவுமே இருக்கு. வசனத்துக்கு ஒரு சோதனை எப்பவுமே. அதிகாரம் நிறைஞ்சவன், நமக்கு வேலையாட்கள் பலம் இருக்கு, வீரர்களுடைய பலம் இருக்கு. அன்னைக்கு ரோமர்கள் அந்த தேசத்தை ஆண்டான். அப்ப அவங்களுடைய அதிகாரம், ஆளுகை, தரிசனம் எல்லாம் இருக்கு, அதனால எல்லாம் செய்ய முடியும் என்ற ஒரு நிலையில அவன் இருந்தான். இயேசுவை அறியாம நான் வேலைக்காரன் சொத்தமாகும் என்ற ஒரு சூழ்நிலையில வந்த போது அதிகாரத்தை வெளிப்படுத்த, நான் பெரிய ஒரு அதிகாரி என்றதான மமத ஒரு திமிரு ஆணவம் அவன் கையில இல்லை. ஆண்டவரே வரன்னு சொன்னாலும் கூட அவன் தன்னை தாழ்த்துறான். ஆண்டவரே நான் எதுக்கிறேன், நீ என் வீட்டுக்கு வருகிறதுக்கு நான் பார்க்கிறேன்னாலும் என்னல, ஆனா நீ ஒரு வார்த்தை மாசம் சொல்லுங்க என் வேலைக்காரன். அவன் ஒரு மிலிட்டரி ஆபீசர், ஏன்னா அவனுக்கு
தன்னுடைய தலைவனுடைய வார்த்தை எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது வார்த்தை மேலும் கூட தன்னுடைய மேல அதிகாரத்தினுடைய வார்த்தையை மீறினால் அவனுக்கு பயங்கரமான படிக்கும். அப்ப தலைவன் என்ன கட்டளை கொடுக்கிறானோ அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவன் தான் நல்ல ஒரு சோக்கியம். தன் தலைவனாக அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த சம்பவம் அவன் சொன்ன அந்த விசுவாசத்தை தேவன் பார்த்து அவனுடைய வேலைக்காரன் சொன்னாங்க, இப்படியாப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் இஸ்ரவேலில் எங்கேயுமே காணல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனை கனப்படுத்த. இன்னைக்கு நமக்கும் நெருங்கினவங்க வியாதியா இருக்கு. பற்பல நிலைகளிலே தேவையுள்ள ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனா நமக்கு இந்த வார்த்தையின் மேல அந்த 100க்கு அதிபதி இருந்தது போல விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தார். சர்வசாதாரணம். ஏன்னா அது வாக்கு கொடுத்திருக்க விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் தேவனாலே எல்லாம் போட்டு. ஆனா நம்மளை பார்த்திருக்கிறாங்க ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறவங்க தான் நம்மளோட அவிசுவாசம். ஏதாவது ஒரு பேசி 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 நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளும் அவிசுவாசமா ஒண்ணு பேசக்கூடிய நிலைக்கு சொல்றோம். ஆனா ஆண்டவர் சொல்ற விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ அந்த விசுவாசம் எனக்கு இல்ல, விசுவாசம் ரொம்ப 10-17 சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசம் கேள்வியினால் விசுவாசம் கேள்வினால வரும். கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து அனைவரும் பைபிளை வாசிக்கும் போது வேதத்திலிருந்து கேள்விகளை போட்டு கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க கற்றுக்கணும். பாருங்க, உங்களுக்கு முன்னால கற்கிற இந்த ஜீவனதாவனா உட்கார வச்சிருக்கேன். எனக்கு வந்த இந்த பலவீனங்கள் வியாதிகள் இல்லை, சந்தேகம் பிடிப்பனா இல்லையா? நிறைய பேர் சொல்றாங்க 3 மாசத்துக்குள்ள 2 ஆபரேஷன், அதுவும் ஓபன் சர்ஜரி என்ன பண்ண முடியாது. எப்படி இது படிக்கிறதெல்லாம் என்ன பண்ணாரு? ஏன் என்னால முடியலன்னு சொன்னாங்க. ஆனால் நான் அவனை சொன்னேன், என்னால முடியாது, சேர்த்து முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லியிருந்தா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ பிலிப்பிய 4:13 சொல்றதற்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லா வசதியும் செய்ய எனக்கு என்ன இருக்கு. அப்போ இந்த பலன் எப்படி கிடைக்கிறது? 2:12 சொல்லப்பட்டிருக்கு. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய். கிருபை ஏன்னா மத்திய 8:17 எழுதப்பட்டிருக்கு. என்னுடைய பலவீனங்களை வியாதியை
பலவீனங்களை என் வியாதியை சிலுவையில சுமந்தது. 10வது வசனம் சொல்றது, நான் பலவீனமா இருக்கும் போதெல்லாம் தேவன் எனக்கு பலனா மாறுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு வரையிருக்க வார்த்தைகள் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில பலனா மாறுது, எந்த அளவுக்கு விசுவாசிக்கணும் என்பதை பொறுத்துதான் தேவனுடைய நன்மையை சுதந்திரிக்கிறதா இல்லையா என்பது தீர்மானம். சூழ்நிலையும் உண்மைதான், தேவனுடைய வார்த்தையும் அடைந்த உண்மை. ரெண்டு உண்மைக்கு நடுவில் ஒரு பெற்று பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தை பட்ட பாடுகளினால்தான் கீழ்படுகிறவனால கற்றுக்கொள்ள முடியும். சில நேரத்துல பிரச்சனைகளை தேவன் அனுமதிக்கிறார். அந்த அனுமதிக்கக்கூடிய காலகட்டத்துல தான் தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்தவங்க மீண்டுமாக தேவ சமூகத்துல வந்து மன்னிப்பு செய்து கீழ்படிந்து நடக்கிறதுக்கு தன்னை அப்ப அன்பர்களுக்கு எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தை மாறாதது என்பது உண்மைதான். கடைசியா ஒரு வார்த்தை சரி நான் முடிக்க போறேன். வேதத்துல பேதுரு என்ற ஒரு மனுஷனை குறித்து நாம அறிவோம். பாருங்க, முழு இருதயத்தோடும் தேவனுக்கு ஊழியம் செய்தவன் தான் சுபாவத்தின்படி பார்க்கும்போது இவன் மிகுந்த மனோபலம் பெற்றவன். அவனை சுத்திகரிக்கும்படியாக அல்லது அவனுடைய சுபாவத்தின்படியான சுயபலத்திலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பேதலுக்கென்று சில பிரத்யேக சூழ்நிலை சோதனைகளை இயேசு அவனுக்கு அனுமதிக்கிறார். பேதலுக்கு இருந்த அந்த இயற்கை சுபாவம் தான் என்ன? பாருங்க, பொதுவா நமக்குள்ள இருக்கிற சுபாவங்கள் நம்முடைய முன்னோர்களுக்குள்ளாக இருந்த சுபாவங்கள் தான் நமக்குள்ளே இருக்கு. ஒவ்வொரு தேசங்களுக்கும் ஒவ்வொரு தேசத்தினுடைய பகுதிகளுக்கும் எல்லாம் சில தனிப்பட்ட சுபாவங்கள் உண்டு. பேதுரு ஒரு கலிலேயத்தில் இருந்த ஒரு சுபாவம் அவனுக்குள்ள பொதுவாக இருக்கு. பொதுவாகவே இந்த கலிலேயர்கள் தங்கள் உணர்ச்சிகளினாலே நடத்தப்பட்ட அதிக விதமான உணர்ச்சி மிக்கவர். திடீரென்று உணர்ச்சி வசப்படக்கூடியவர் யாரு? ஏன்னா வேதத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முன்ன இவன் தான் முன்ன நிற்கும். உணர்ச்சி வசப்படக்கூடியவன் மாத்தினால சுய கௌரவத்தை தேடக்கூடியவன். தன்னுடைய சுபாவம்னா சுய கௌரவத்தை தேடக்கூடியவங்க தைரியசாலிகள் என்றாலும் இறுதி வரை தாங்கள் கொண்ட நம்பிக்கைக்கு உத்தரவாதமா இருக்கக்கூடியவங்க தான். என்ன பண்ணுவாங்க, ஒரு நம்பிக்கை வச்சாங்கன்னா கடைசியில தான் அதுல உறுதியா இருக்கக்கூடியவங்க. இவ்விதமான பல சுபாவங்கள் கலிலேயருக்கு இருந்தாலும் இந்த சுபாவங்கள் யாவும் பேதுக்குள்ள இருந்ததை நாம் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த சுபாவங்கள் இயேசு கிறிஸ்துவோடு அவன் பேசும்போது வெளிப்படுகிறதை நாம் பார்க்கலாம். இந்த சுபாவங்கள் எல்லாம் தரித்து போடும்படி இயேசு பேதுருடைய வாழ்க்கையில சில விசேஷ சோதனைகளை அனுமதிக்கிறாரு. அவனை ஒரு பெரிய தலைமைக்கு கொண்டு வர தேவன் விரும்புகிறபடினாலே
அவன் வாழ்க்கையில் என்ன பண்றாருன்னா விதமான சூழ்நிலை மூலமாக பேசுறது கத்த விலக்கி அவன் ஆயத்தப்பட்ட பார்க்கலாம். லூக்கா 9:33. அவர் தப்பும் நமக்கு வந்து வீட்டிலே இருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்கு 9:33 அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று நான் சொல்லுகிறது என்னதென்று அறியாமல் சொன்னான். அவனுக்கு தெரியும் 3 பேரை போகும்போது விசேஷித்த ஆளுநை போங்க. தேவன் மறுபடியும் ஆகக்கூடிய ஒரு காரியத்தை காண்பிக்கும்படியா கொண்டு போறாரு. 3 பேரும் போறாங்க. மயக்கம் என்ன பண்ணுது? தேவன் அங்க மதுவும் மலையில மதுவும் ஆக்கி எரியாவர்கள் மோசையை கூட தான் சந்திக்க போகிற சிலோ மரணத்தை பற்றி பேசுறேன். இயேசுவோடு இருக்கும்படியாக கடந்து போனவங்க என்ன பண்றாங்க? திடீர்னு கண்களுக்கு பார்க்கலாம். பேசுறது எரியா கூடயும் மோசை கூடயும் ஆண்டவர் பேசுகிறத பார்த்து உடனே பற்று சொல்லலாம். ஆண்டவரே 3 கூடாரத்தை போடலாம். யார் யாருக்கா? இயேசுவுக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு இப்ப இவன் ஏன் கூடாரத்தை தருவாங்க? அப்ப தான் என்ன பேசுறாங்க? ஏன்னா இவன் வந்து எல்லாருக்கும் முந்திக்கூடிய சுபாவம் உள்ளவன். எல்லாத்தையும் அவன் ஓரம் கட்டி நிற்கிறவன் கிடையாது. எல்லாம் நடக்குது பார்க்கணும் அந்த சுபாவம் உள்ளவன் கிடையாது. எல்லாவற்றையும் சரியா தப்போ ஏன்னா இந்த சுபாவம் நிபுணத்துக்கிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேவையில்லாததுக்கு என்ன பண்ண வந்து வாங்கிக்கிறீங்க. எத்தனை வாட்டி பார்த்தாங்க திரும்ப என்ன பண்ணுவாங்க. சில நிலைகளில நம்முடைய சுபாவம் வந்து கர்த்தர் மாற்ற நினைப்பார். ஏனென்றால் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டது, கர்த்தர் சுத்தத்தை செய்ய முடியாது. இன்னொரு வருஷம் பாருங்க, யோவான் 20:3 அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் நல்ல போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒரு முத்து ஓடினார்கள். சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகளை கிடைக்கிறதையும் பின்னால ஓடி வந்த பேதுரு எங்க வந்தான்? பின்னால வந்தவர் அந்த இஷ்டத்திற்கு கட்டவிழ்த்து முன் யோசனை என்று பேசக்கூடியவனாக எல்லாவற்றையும் முன்னிற்பவனாக பேசுது வேதத்துல காண்பிக்கப்படுகிறான். இதற்கு அவனுடைய இருதயத்தின் ஆழத்துல பெருமை என்ற ஆய்வு ஒன்று இருந்திருக்கான் காரணம் என்று இயேசு அறிந்திருந்தார். அதனால்தான் மத்திய 16:22 அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். சிலுவையில நான் மதிக்கக்கூடிய காலம் வந்திருக்குன்னு எல்லா சூழ்ச்சிகளும் இருந்தாலும் வன பண்றான்.
ஏற்று தனியா கூட்டு போயிட்டு யாரை கடிந்து வரும்? இதெல்லாம் யாருக்கு நிறைவேற்றாங்க? ஏற்று பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற முடியாத வந்தது. சுய மகிமையோ சுய சித்தத்தையோ செய்ய வந்தவர் அல்ல. அப்ப எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஒருவன் கெட்டுக் கொள்ள கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டுமானா எல்லாருக்காக ஒரு மனுஷன் பலியாக வேண்டும். அவர் பாவம் அற்றவனாக பாவம் இல்லாதவராக இருக்க வேண்டும். அதுதான் ஏது வந்தது. அது பாவத்தை தருகிற அவர் பாவம் அவர்கிட்ட இருந்ததில்லை. அது பாவம் செய்ததில்லை. இவர் பலியாகும்படியாக வந்த இவர் தன் சீடர்களுக்கு சொல்லும் போது எல்லாம் சும்மாகிறாங்க. ஆனா வந்தவர் போட்டு என்ன பண்ண ஏன் சொன்னாரு? இப்போ நியாயமா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு கொடுமையான மரணத்தை அனுபவிக்க போலன்னு சொன்னா கூட இருக்கிறவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். யாரும் நடக்கிறாரு சொல்லுவோம் ஒரு காரியம் ஒரு மரணம் தான் எதிரி கூட நடக்கூடாது. ஒரு போற மரணம் என்ன பண்ணக்கூடாது? ஏன்னா மரணம் சமாதான நிலையில இருக்கணும். போற மரணம் எல்லாராலையும் பார்த்து கண்ணை மூடிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு மரணம் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்படியே ஒரு மரணம் எனக்கு எதிரியா இருந்தாலும் கூட அவனுக்கு கூட வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய நிலையில தான் நிறைய மனுஷர்கள். இப்ப இவன் கேட்கலாம், ஏதோ மரணம் அன்னைக்கு வந்து கலனை செய்தவங்களுக்கு தேச விரோதமான காரியங்கள் நடத்தி போனவங்களுக்கு தான் அன்னைக்கு சிலுவை மரணம் சொல்லிக் கொண்டிருக்கு. இவர் அப்பேற்பட்ட தீமை எதுவுமே செய்யல. ஆனா இவருக்கு எவ்வளவு மரணம் வரப்போதுன்னு சொல்றாரு. இப்ப சொல்லலாம், நேசித்தபடினாலே மாம்சமாய் அவன் நேசித்தபடினாலே அவன் ஏற்று அவள் வரக்கூடாதுன்னு பேசுறான். ஆனா ஆண்டவர் உனக்கு அடிந்து கொள்கிறார். ஏனென்றால் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் செயல்படுது. 45 நேரங்களை யாராக இருக்கிறோம்னா மாம்சம் முக்கியமாக தேவன் வச்ச திட்டங்களை நாம் என்ன பண்றது? ஆவிக்குரிய ரீதியில நாம் புரிந்து கொள்வதே கிடையாது. அதிகமான காரியங்கள் மாம்சம் வந்து திட்டப்பட்டு எல்லா காரியங்களும் நீங்க வாசிக்கலாம். லூக்கா 22வது அதிகாரம் 31-32. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை உலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அல்லேலூயா ஏழு. அல்லேலூயா. இயேசு ஒரு காரியத்தை சொல்றாரு. வேதம் சொல்றத பொய் சொல்லாத மனுஷன் அல்லன்னு சொல்றது. இப்ப பேசுற குறிக்க ஒரு காரியத்தை பிதாவாகிய தேவன் இயேசுக்கு வெளிப்படுத்தி சாத்தான் உன்னை கொலைக்கிறதுக்கு அதிகமாக சாத்தான் அவன் என்ன பண்ண போறான்? நீ எல்லாம் என்னை விட்டு என்ன பண்ண போறீங்க? ஓடிப்போ போறீங்க. ஆனாலும் உங்க விசுவாசம் வெளியே போகாது. நான் வேண்டிக் கொண்டிருக்கேன். இப்ப நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? இவன் உடனே சொல்றான். யார் போய் போறாங்கன்னு யாருமே வாய் தரங்க. அதான் கஷ்டமா இருக்கிறாங்க. என்ன இப்ப பாக்கிய சொல்றாரு என்ன சொல்றாங்க? ஆனா நம்ம என்ன பண்றோம்? உடனே யார் ஊருக்கு வர நேரம் வயசுக்கு கூட நானு ஆயிரம் சொல்றாரு. அவனை குறைக்கிறதுக்கு அதிகம்
சேவை செஞ்சதாக போகிறதுக்குள்ள நீங்க 3 முறை என்ன கேட்கிறீங்க. ஆனா நான் உனக்காக வேண்டி கொண்டிருக்கிறேன். விசுவாசம் கொடுத்து போகாத குறித்து நான் உனக்காக என்ன பண்றேன். ஆண்டவரே என்னை இன்னும் பலப்படுத்த கேட்கணும். இவன் யார் சாப்பிட்டு தேவன் மனசு சொல்றது இது நடக்க போகுது. பிதாவாகிய தேவன் என்று சொன்னாரு. உன்னை என்ன பண்ண போறான் தாத்தா, நீ என்ன பண்ண போற, சத்தியமா எனக்கு தெரியாது சொல்ல போறேன்னு சொன்னா என்ன சொல்ற, யார் சொன்னான்னு நான் சொல்றேன். இவன் குணாதிசயம், அந்த கருணையுடைய குணாதிசயம் என்னன்னா அந்த சுபாவத்தை தான் வெளிப்படுத்தின. எப்பவுமே தேவ ராஜ்யத்துக்கு ஜென்ம சுபாவம் ஒரு பெரிய. நீங்க செல்வங்கள் விஷயத்தை கூட பார்க்கலாம். தேவ ஆலயத்தை கட்டணும், அது தேவனுடைய சிஸ்டம் தான். ஆனா இவங்க எப்பெல்லாம் கட்ட நினைக்கிறாங்களோ, எப்பெல்லாம் கட்டுகிறதுக்கு ஒருமனப்படுத்தி எழுதுறாங்களோ, அப்பெல்லாம் கிறிஸ்டியா அந்த பெடிஷத்தை என்ன பண்றாங்கன்னா இவங்க விரோதமா எழுதுறாங்க. தேவ ஊழியமா இருக்கிறாங்க. அப்போ அவங்க பத்தன நிலையில நடந்த முடியல அந்த ஆலயத்தை கட்ட முறையில. அப்ப ஆண்டவர் அந்த தைரியப்படுத்துறது, இது பெருத்து செய்ய வேண்டிய காரியம் அல்ல, இது உன்னுடைய பராக்கிரமத்துக்கு நான் செய்யக்கூடிய காரியம் அல்ல, இதை நான் செய்ய வேண்டிய காரியம். அப்ப இன்னைக்கு தேவனுடைய ஆலயமா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய காரியமாக இருக்கட்டும், நம்முடைய சுய நலத்தை நாம் சார்ந்து நிற்கக்கூடாது என்று நான் ரொம்ப பிரயத்தனத்தை பாதிச்சிட்டேன், நான் ரொம்ப ஊழியம் பண்ணிட்டேன். என்ன செய்தாலும் கர்த்தரை சார்ந்துதான் நாம செயல்பட வேண்டும். சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் அவரை எல்லாம் என்ன பண்ண முடியாது. ஒவ்வொரு காரியமும் ஒரு தெற்கு நமக்கு முன்பாக வைக்க முடியும். பிரச்சனை என் வாழ்க்கையில வந்தது, ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையில வரலாம். ஆனா தேவன் உன்னையும் என்னையும் பார்க்கிறேன். நம்ம அவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், அவருக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுத்த ஜனங்கள். ஒரு காலத்துல நம்ம சொன்னோம், அன்னைக்கு எல்லாம் என் சொந்தம் எனக்கு இருந்தது, சமுதாயம் என்னை புறக்கணித்தது, மற்றவனுக்கு ஆகாதவனாக நான் இருந்த அந்த காலகட்டத்துல இயேசு என்னை தேடி வந்தது. பாவங்களை மன்னிச்சு என்னை ரட்சித்து தன் பிள்ளையா ஏற்றுக்கொண்டேன். அன்னைக்கு நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஆண்டவரே யாரு கூட இல்லைன்னா பரவாயில்ல, ஏழு மாற்றம் கூட இருந்தா போதும். எத்தனை பேர் என்னை விட்டு விலகி போயிருந்தாலும் பரவாயில்ல, போதும். நீங்க என்னோட கூட இருந்த போதும். அவரு சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். ஆனா என்னைக்கு பார்த்தீங்கன்னா விலகிறவங்க நினைக்கிறாங்க, புறக்கணிக்கிறவங்க எல்லாம் எங்க வந்து நிற்கிறேன். ஆனா வாக்கு கொடுத்த தேவன் நம்மளை பார்க்கிற, நீங்க மட்டும் இருந்தா போதும் சொன்னீங்களே, எவ்வளவு சூழ்நிலை இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, நீ யாருதான் நினைக்கிறேன். பலவீனத்திலையோ வியாதியிலையோ தேவையிலையோ நாங்க சத்துருக்கள் கூடி வரக்கூடிய நிலையிலேயோ நீ யாரை சார்ந்து நிற்கிறாய் என்பதை தேவன் பார்க்கிறது. சாட்சியில பிள்ளைகளோட போது இப்ப எனக்கும் இந்த பலவீனங்கள் வந்து அதனால ஒன்றும் பண்ண முடியல. ஆனா தனியா போய் நான் சொன்னேன், தடுப்புகளாலே ஏன் ஒரு வாரத்துக்கு சொன்னதுனால போல அதை அடிக்கடி ஒரு மணி நேரம் பேசினேன்.
நாங்கள் கேட்காது. என்னுடைய விசுவாசத்தை மீண்டும் 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 யாருக்கு வைக்கிறேன்? சில பேர் சில வசனங்களை சில வார்த்தைகள் மட்டும் சொல்லிட்டு அந்த வசனம் தடை பண்ணிட்டாங்க. அந்த வசனம் வாழ்க்கையில கிரியை செய்ய ஒரு திருப்திங்க தேவன் இருப்பார். அந்த டெஸ்ட்ல நீ உண்மையா இருந்து ஜெயிக்கிறியா இல்லையா என்று பார்ப்பார். ஏன்னா தேவன் அவரால் என்ன செய்ய முடியும்? ஆனா வாக்கு கொடுத்திருக்கிறார். நீ விசுவாசித்தால்தான் வாழ்க்கையில அற்புதத்தை என்ன பண்ண முடியும். அது எந்த சூழ்நிலையா இருக்கலாம், எந்த பிரச்சனையா இருக்கலாம். இனி டாக்டர் கைவிடப்பட்டு இனி என்ன முடியாதுப்பா என்று சொல்லக்கூடிய நிலைப்பட இருக்கலாம். ஆனா எதையும் மாற்ற அவரால் முடியும். ஆனா அவர் சொல்ற ஒரு காரியம், நீ அவருக்கு நீங்க வார்த்தையா இருக்கிற அவரை நீ என்ன பண்ணணும்? விசுவாசிக்க. இதுதான் நம்ம முன்பாக வைக்கிறது. பிறகு இந்த பேருக்கு மன்னிச்சு அவன் வந்து அடிச்சுட்டான் இல்லையா? ஒரு வேலைக்காரன் பண்ணிட்டான், தவிச்சான், சத்தியம் பண்ணான், தெரியாம சொன்னான். இயேசுவோட ஒரு பார்வை பட்ட பிறகு அவன் மண்ணு கசிந்து வெளியே போய் அழுதான் சொல்லப்பட்டு அதுக்கு பிறகு இவரை தெரியும் சொன்னாவே நமக்கும் சிலுவை கொடுக்கப்படுமா என்று பயந்தவன் அவருக்காக சாட்சியான தலைக்கீழாக சிலுவையில் அறையப்படுகிறதுல பாக்கியமா நினைச்சான். கர்த்தர் அவனை திருச்சபைக்கு தலைவராக வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் இயேசு மேல் வைத்த விசுவாசத்துல மேலும் மேலும் பெறப்பட்டவனாக அவன் எல்லாவற்றுக்கும் முன்ன நிற்கக்கூடிய ஒரு தலைமை பதவிக்கு அவன் கர்த்தர் உருவாக்கி விட்டார். அல்லேலூயா. நீங்க நமக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம், நன்மை செய்து பாடுகிற நாம் படக்கூடியவர்களாக இருக்கலாம், விரோதங்களை நாம் சகிக்கக்கூடிய நிலையில இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வார்த்தையாக இருக்கிறார். கர்த்தர் நம்ம கொடுத்த வார்த்தைகள் இருந்து அந்தவரே எனக்கு சொல்லிலே, அந்தவரே எனக்கு எழுதி வைத்திருக்கிறே, நானே வாழ்க்கையில நடக்கிறே என்ற அந்த அவிசுவாசத்துக்குள்ளாக வராம திரும்ப 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 தேவனுடைய வார்த்தையை வாழ்க்கையின் மையமாக வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நிச்சயமான ஒரு அற்புதத்தை கர்த்தர் எனக்கு பிரச்சனை இருந்தாலும் அதாவது லேசான காரியம். வேலை கொண்டவனுக்கு ஆகிடும், வேலை நட்டவனுக்கு ஆகிடும். உதவி செய்கிறது அவனுக்கு லேசான காரியம். அது என்ன பிரச்சனைகள் அவனுக்கு என்ன ஆண்டு சொல்லி மனுஷன் வருஷம் அனுபவிக்கலாம் பிறந்திருக்கிறான். அவன் சமூகத்தோட பாரம் கடற்கரை மனதை விட அதிகம் சொல்றாங்க. இந்த உலக வாழ்க்கையில 100 வயசு வாழ்ந்தாங்க எவ்வளவு உபத்திரம் வந்தாங்க, எவ்வளவு நிலை இருந்தாங்க, நாளைக்கு சாவக்கூடிய நிலையில இருந்தாங்க. ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரை நான் வாழ்க்கை என்ன குணமாக்குனாங்க. இந்த டாக்டர் போனா ஏதாவது யூஸ் பண்ண ஒரு மாத்திரை கொடுத்தாங்க, சுகமாக்கிடுவாரா என்ற நம்பிக்கையில தான் நம்ம போவோம். என்னை விசுவாசிக்கிறேன்னு சொல்றேன், நான் தான் உனக்கு எல்லாம் சொல்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் மறந்தேன் எனக்கு ஏற்படும். இந்த சோதனையை சகித்து செயல்படக்கூடிய ஒரு மனுஷனை தான் அந்த பாக்கியம். யார் பாக்கியம்? நம்ம மேல வரக்கூடிய பிரச்சனைகள், நாம் சந்திக்கக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரத்துல நம்ம அவிசுவாசம் பேசுறவங்க அவங்க பேசுவாங்க, நம்மளால கேட்டு என்ன பண்ண முடியாது. அவங்களுக்கு இணையாக நம்ம மாறி போகும். ஆனா அவங்க செஞ்சிருக்கிறது தீமையை சகிக்க, அநியாயத்தை சகிக்க,
அநியாயத்தை சகித்த என்று நீ நினைப்பிக்க அதுக்கு விளம்ப மாட்டேன், கைவிட மாட்டேன். எத்தனை பேர் எது சொன்னாலும் விலகாதவனும் கைவிடாதவனும் திருவையை எனக்கு எடுக்காதவனும் என்னோடு இருக்கிறவனும் எப்பவுமே எனக்கு காப்புவருமாய் இருக்கிற கர்த்தர் மேல என் விசுவாசம் ஆழமா இருக்குமான அந்த விசுவாசமே தேவன் எதையெல்லாம் செய்வார் நான் நினைக்கிறேன். அதெல்லாம் என் வாழ்க்கையில விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் அப்ப விசுவாசம் சரி, வசனத்தை சாமிதான், வசனம் வேற, இயேசு தருகிறது. இயேசு ஒண்ணு சொல்றாருன்னா நமக்கு தரிசனம் கிடைக்குது. ஒரு கனவு வந்து அதுக்கு நான் ஒரு நேரம் ஒண்ணு என் எதிர்க்க நின்று பேசுறாருன்னா நம்ப மாட்டேன். இந்த ஊழியத்தின் பாதையில நான் கடந்து வரும்போது ஊழியத்துக்கு தேவனை நான் அழைக்க போது அதுக்கு முன்னதாகவே பல ஊழியக்காரங்க என்ன ஊழியத்துக்கு அழைக்கப்பட கூட நான் ஊழியத்துக்கு வந்தேன். ஆனா 11 மணி நேரம் நல்ல வெகு நேரம் வேலை நேரத்துல ஆண்டவர் எனக்கு தரிசனம் பண்ணி, அதாவது நான் எங்கெல்லாம் சுற்று போயிருக்கேன் அவனை காட்ட சொன்ன அவன் தேவைகளை சந்திக்க மாட்டேன். என்னை நம்ப மாட்டேன். இதுவரை எல்லா பிரச்சனையில யாரும் அவர் என்னை கைவிட்டு பல போராட்டங்களுக்குள்ள கடந்து போயிட்டு தான் இருக்கிறேன். சில நேரங்களை தப்பவருக்கு அதாவது எனக்கு எடுத்துட்டா கூட நல்லா மன்னிக்கிறீங்க, தப்பா பேசிட்டேன், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கூட தான் நீங்க என்னை காப்பாற்றுங்க, நன்றி ஆண்டவரே. எந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில் இருந்தால் ஆனா அந்த நம்பிக்கை விசுவாசமாக எந்த பிரச்சனையை என்ன பண்ணிடுவேன், எந்த வியாதியை என்ன பண்ணிடுவேன், மேற்கொண்டுடுவேன். எப்பேற்பட்ட சத்துருக்கள் உன் வாழ்க்கையில எழுப்பினாலும் ஜெயம் கொடுக்கிற தேவனாலே எல்லாவற்றையும் ஜெயம் கொடுப்பேன். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ள வைக்க நோக்கமே எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் ஜெயமாய் பாடுவதற்காகவே உன்னை வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை அதிகம். சூழ்நிலைகள் மாறி போகும், வியாதி மாறும், கர்த்தர் மாறாது, தேவனுடைய வசனம் மாறாது. மாறாத வசனத்திற்கு ஒரு திருப்தி எப்பவுமே இருக்கு. அந்த திருப்தி நீ ஜெயம் கொள்வாயான அந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில ஏராளமாக வாங்கி ஆண்டவரை இந்த கடைசி விசுவாசத்தை போதுமான விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் அந்த விசுவாசத்தை அந்த வாழ்க்கையை வேத வசனத்தை ஆழமா தியானிக்கும், வேத வசனத்தை அதிகமா படிக்கும், தேவன் சொன்ன வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். இந்த மாதம் கர்த்தரோட நிறைவாக புதிய மாற்றம் பெறப்பட்டது. கர்த்தரே அதை கொடுத்திருந்தார். நன்றியோடு நாம் செய்தியை முடிக்கிற கர்த்தரை ஆசீர்வதித்தார். அமைக்க கொடுத்து கடைசி கேட்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உனக்குள்ள அற்புதங்கள் நடக்கும். உலகம் என்ன
உலகமே உன்னை பார்த்து வியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா, உன்னை கொண்டா எல்லாம் நடக்கும். தேவன் பேசுருவை தேடி ஓடி வந்து எங்க கூட்டம். தேவன் பேசுருவை தேடி ஓடி வந்து எங்க கூட்டம். நிழலில் தொட்டு விழுந்தாடி, சொல்லாமல் போனதையா ஓடி. நிழலில் தொட்டு விழுந்தாடி, சொல்லாமல் போனதையா ஓடி. உள்ளத்துல வந்தவங்க எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா, உன்னை கொண்டா எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா, உன்னை கொண்டா எல்லாம் நடக்கும். Hallelujah. முதல்ல கணிக்கை ஆண்டவரே தகப்பனே, நாள் முழுவதும் நடத்தி கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனை போட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் கருத்தை ஒப்பு கொடுக்கிற சாமியை நிச்சயமாக உங்க ஆசீர்வதித்து உங்க பெருகவே பெருக சொன்னீங்க. ஆண்டவரே தகப்பனே, நீதிவான் சிறத்தில் ஆசீர்வாதம் நீங்க சொன்னீங்க சாமி. இந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் நீதி ஆசீர்வாதம் தங்க தாண்டவர் தகப்பனே, நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவன் தப்பிடாங்க. டிவி நிகழ்ச்சி வாரம் பார்த்தேன். 2038 எத்தனை வருஷம் நமக்கு? 14 வருஷம் அவங்க கணக்கு. வானத்திலிருந்து ஒரு கோடு பூமியை தாக்க போகுது. எத்தனை வருஷம்? 77% இது நிச்சயமா நடக்கும். 23% தான் தடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இது நாசா விஞ்ஞானிகள் ஓப்பனாரி. இனி வரக்கூடிய காலங்கள் பல ஆபத்துக்கள் நிறைஞ்சதாக, பற்பல வியாதிகளினால, கொள்ள நோய்களினால போராட்டங்கள் நிச்சயமா வரக்கூடிய காலங்கள். தயவு செய்து ஆண்டவருக்கு உண்மையா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கட்டாயம் கொடுக்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னாங்க, தனம் பண்ணுகிறவர்கள் சபை அது தகவல் நமக்கு தான் உரிமை. சபைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும் அழிவை நோக்கி உலக நம்மளை தான் அதுக்கு பரிகாரத்தை உபாசனை என்னால கம்மி பண்ண முடியுமானா நிச்சயமான வண்டி எடுக்கக்கூடாதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அடிக்கடி ஏற்றது கஷ்டமா இருக்காங்க. உட்கார்ந்து பேசப்பட முடியாத நிலையில பேசுறது. தயவு செய்து எனக்காக பேசி கவர்மெண்ட் அதிவேகமான அவசியம். நிச்சயமா நீங்க இது கேட்ட பலனை நிச்சயமா அது வரல, நான் வரல தூங்குவேன். கத்தல் சபை இந்த மனுஷன் புரியுது.
இதே ரத்தத்தினால் இதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து வராதவங்களோட நீங்க பேசுங்க. புதிய ஜனங்களோட ஏற்படுங்க. எதையாவது செய்ய முடியுமான காலங்களோடு ஆண்டவருக்காக செய்வோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்தமுள்ள நாமத்தை என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தும் நம் அனைவரோடு ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் வந்திருக்கிறவங்க அனைவரு குடும்பங்களோடும் என்றும் நீடித்து வைத்திருக்கிறோம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை அமாவாசை. நாளைக்கு வாக்குத்தத்தம் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. வர முடியாது. ஆனா வாக்குத்தத்தம் கட்டாயம் நினைக்கிறேன். அமாவாசை வெள்ளிக்கிழமை அமாவாசை ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய நினைக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம்.